சரி, உண்மையிலே கடவுளையும் புரிஞ்சுக்கணும், மலரையும் புரிஞ்சுக்கணும்னா கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் மலர்கள்ட்ட டீப்பா டிராவல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது புரிய வச்சிடும். அதுக்குதான் நம்ம எண்ணெய் நோக்கி பயணம் எல்லாம் போட்டுருக்கோம். நீங்கள் வைத்திருக்கிற கடவுளை பற்றிய தகவல் என்பது உங்களுடைய தகவல் அல்ல, செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், பிரத்தியார் சொன்ன தகவல், அது உண்மை அல்ல. அது உங்கள் கருத்தாக்கம், நீங்கள் ஏற்படுத்தி வைக்கிற கருத்து. ஒருத்தருக்கு பக்கத்துல இருக்கிறவருக்கு ரோட்டு ஓரம் இருக்கிற ஒரு சாமி மேல பயங்கரமான பக்தி, உங்களுக்கு இறைவெளி மேல பக்தி, அவரு உங்களை பார்த்து திட்டுறாரு நீங்க எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஒத்துக்கீங்களா? 2 பேரும் தப்பு, 2 பேரும் ரைட். அதுதான் பிரச்சனையே. இது 2 பேரும் ரைட்டு 2 பேரும் தப்புன்றது புரிஞ்சுக்கிறது தான் 38 வழியில ஈஸியா இருக்கு. இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னன்னா கருத்தை உடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். மற்றதெல்லாம் ஈஸியா உடைச்சிடலாம். அதையும் ஈஸியா உடச்சு வச்சிருக்கணும். அவ்வளவுதான். வந்துடும், கொஞ்ச நாள்ல வந்துடும். ஒர்க் பண்ணணும், இல்லன்னு சொல்ல மாட்டேன். அப்ப மாத்திக்க முடியாதெல்லாம் இப்ப தானாவே இயற்கையா அந்த குணங்கள் மாறுறது எனக்கு அப்ப புரியாது, இப்ப புரியாது சார். கண்டிப்பா புரிய ஆரம்பிச்சு.